கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளில் கூட எங்கள் திருச்சபையை குறித்து ஒரு சிறிய குறிப்பினை ஒன்றை உங்கள் சமூகத்தில் வைக்க நான் ஆர்வமாய் உள்ளேன். என்னுடைய பேர் ஜான். நான் இங்கே நாகர்கோவில் தெங்கமுது பகுதியிலே ஒரு ஹிந்தி ஊழியத்தை, ஹிந்தி மக்கள் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு ஊழியத்தை செய்து வருகிறேன். ஒரு திருச்சபையாக 35 பேர் கூடக்கூடிய ஒரு திருச்சபை நடத்தி வருகிறேன். இதில் ஜார்க்கண்டை சேர்ந்த மக்களே பெரும்பாலும் இதில் பங்கு கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2022 நவம்பர்லேருந்து இந்த தெங்கம்புதூர் பகுதியை ஊழியம் செய்து வருகிறேன். அதுக்கு முன்பாக 2022 செப்டம்பர் மாதம் அதில் பக்கத்தில் இருக்கிற இளந்தவன் என்ற பகுதியை ஊழியம் செய்தபோது அங்கே ஏற்பட்ட இடர்கள் பிரச்சனைகள் காரணமாக அங்கேருந்து நாங்கள் அதை வெக்கேட் பண்ணிவிட்டு நவம்பர்லேருந்து இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேலே செய்து வருகிற இந்த ஊழியத்தில் இப்போது ஒரு சிறிய ஒரு இடைஞ்சல் பிரச்சனைகள், அதாவது இந்த இடத்துலேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தோம், சரியான முறையில் அமையலை. பின்பாக அந்த 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 இடத்தோட ஓனர் எங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துருந்தாங்க. அவங்க மேலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக அவர் அந்த இடத்த நாங்கள் காலி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இப்போ உள்ளோம். எங்களுக்கு வேறு இடமும் கிடைக்கல. அந்த இடத்துக்கு எதிர்த்தால் இருக்கக்கூடிய ஒரு நிலங்கள் உண்டு. அந்த இடத்துல பார்த்தா அது ஒரு சென்ட் 6 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 3 சென்ட் வாங்க இருந்தாலே 18 லட்ச ரூபா வந்துடும். அதை வாங்கக்கூடிய தகுதி எங்கள்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அதே சமயம் அங்கே பக்கத்தில் ஒரு கெட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு வீடு உண்டு. அது 40 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. அதை வாங்குறதுக்கும் தகுதியற்றவனாக இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வேணும். நீங்கள் இதில் ஒரு ஆர்வப்பட்டு எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இதில் எங்களுக்கு எந்தவித காணிக்க எதுவுமே எனக்கு கிடைத்ததில்லை. யார்கிட்டையும் நான் காணிக்க வாங்கியதும் இல்லை. ஆனாலும் இந்த ஊழியத்துக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கவும், அதே சமயம் இந்த ஊழியத்துக்கு உதாரணத்துவ, அதாவது உங்களால் ஒரு மனப்பூர்வமான ஏதாவது காணிக்க கொடுக்கணும்னு நினச்சா என்னுடைய ஜிபே நம்பரை இதில் நான் பதிவிடுறேன். அதற்கு நீங்கள் கொடுங்க. இந்த காணிக்க அந்த ஊழியத்துக்கு இன்னும் பிரயோஜனப்படும், ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவனவாய் இந்த ஊழியத்தில் இன்னும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கையும் இந்த ஊழியத்தை இன்னும் பெரிதுபடுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.